நான் டிஎன்சி சேலம் பிரான்ச் மேனேஜராக கடந்த 12 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய கடந்த காலம் பார்த்தீங்கன்னா 1995 பஸ் கண்டக்டராக டிஎன்சி டிரான்ஸ்போர்ட் பஸ் கண்டக்டராக எங்கள் டிஎன்சியில் வேலைக்கு சேர்ந்தேன். இன்னைக்கு இந்த 60ஆம் ஆண்டு வைர விழாவில் நான் 30 ஆண்டுகள் கடந்திருக்கேங்கிறது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஆரம்பத்தில் 18 வயசுல எங்கள் பஸ் கண்டக்டராக ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு 10 வருஷம் பஸ் கண்டக்டர், ஒரு 5 வருஷம் கலெக்ஷன் ஸ்டாஃப், ஒரு 10 வருஷம் பிரான்ச் மேனேஜர். இன்னைக்கு கண்டக்டர் முதல் கிளஸ்டர் ஹெட் வரைக்கும் டாப் மோஸ்ட் டிஎன்சி கம்பெனியில் ஆப்ரேஷன் ஹெட் வரைக்கும் நான் இந்த கம்பெனியில் என்னுடைய உழைப்பால் வாழ்ந்திருக்கேன். இந்த அளவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் சேர்மன் சார் அவர்கள் தான். சொல்ல முடியாத அளவுக்கு அவர் கூட நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் ஓனர் நான் கிடையாது, உனக்கு கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் ஓனர். நீ கஸ்டமருக்கும் கம்பெனிக்கும் ஒரு பாலம் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அந்த பிரிட்ஜ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஃபீல்டு நல்ல வளர்ச்சி அடையும். நம்பிக்கை, நாணயம், உழைப்பு, உயர்வு, இந்த மாதிரி திரும்ப திரும்ப எனக்கு சொன்ன விஷயங்கள் அதுதான். அவர் கஸ்டமர் கிட்ட உட்கார்ந்து கொண்டு ராங் கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது. நல்ல விஷயங்கள் மட்டும் என்ன நம்மளால முடியுமோ அதை மட்டும் தான் கஸ்டமர்கிட்ட நம்ம கமிட் ஆகணும். தப்பான கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம கம்பெனியோட பேர் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்கள் நான் ஒவ்வொன்றும் ஒரு வேத வாக்காக எடுத்து நான் செயல்பட்டதுனால இன்னைக்கு சிட்டு இண்டஸ்ட்ரியிலேயே இந்தியா லெவல்ல கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் ஒரு சிங்கிள் பிரான்ச்ல பிசினஸ் பண்ற ஒரே பிரான்ச் சேலம் பிரான்ச்ங்கிற ஒரு சிட்டு இண்டஸ்ட்ரியில ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம். இந்த சேலம் மாநகர்ல எல்லாருமே கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா டிஎன்சி வடிவேல தான் கூப்பிடுவாங்க. இந்த டிஎன்சிங்கிற பட்ட பேர் எனக்கு கிடைச்ச இந்த கஸ்டமர் மத்தியில எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.